வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் செப்டம்பர் மாதத்துக்குரிய முதலாவது சிட் எக்ஸாம்ஸில் 2025 பேட்சுக்குரிய வாயு பரிமாற்றம் என்ற கொஷனை நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். இருவித்திலை இலை ஒன்றின் கட்டமைப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? இப்போ இதுக்கு எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால், ஒரு இருவித்திலை இலை ஒன்றில் குறுக்கு வெட்டு முகம் எங்களுக்கு தெரியணும். சரியா? இப்போ ஒரு இருவித்திலை இலையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இந்த இலையை இப்படி எடுங்க. இந்த இலையில் எப்படி இருக்க போதோ எங்களுக்கு இப்படி நரம்பமைப்பு இருக்க போது. இப்படி சமாந்தரம் இல்லாமல் இப்படி நரம்பமைப்பு எங்களுக்கு காணப்படும். இப்போ இந்த இலையை நாங்கள் இதோடு இப்படியே வெட்டி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு வரப்போகுது. சரியா? இப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால், இது மேட்ரோல். இது மேட்ரோல். இதுவும் என்ன? மேட்ரோல். இதுகிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புறத்தோலான ஒரு கட்டமைப்பு ஒன்று காணப்படும். சரியா? அது என்ன? சுபரினால் ஏற்றப்பட்ட கட்டமைப்பு. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா புறத்தோல். அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கும் அந்த சுபரின் கட்டமைப்பு காணப்படும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? புறத்தோல்னு சொல்லுவோம். அடுத்தது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீள்வட்டமாக உங்களுக்கு அடுக்கப்பட்டு காணப்படும். என்னென்னு சொன்னால் வேலிக்கால் புடைக்கல விளையங்கள். இருவித்திலை தாவர தண்டை நீங்கள் எடுத்தீங்க, இருவித்திலை தாவர இலையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் புடைக்கல விளையக்கலங்கள், வேலிக்கால் புடைக்கல விளையங்கள் என்றும் கடற்பஞ்சு புடைக்கல விளையம் என்ற மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். இப்போ ரெண்டுமே அதே கலங்கள் தான். ஆனால் ரெண்டோட ஷேப்பும் வித்தியாசம். அடுத்தது அடுக்கப்பட்டிருக்கிற விதம் வித்தியாசம். அதாவது வடிவம் வித்தியாசம். அடுத்தது அடுக்கப்பட்ட விதம் வித்தியாசம். அடுக்கப்பட்ட விதம். இந்த ரெண்டும் வித்தியாசம். யாருக்கு? இந்த புடைக்கல விளைய கலங்களுக்கு. இது நீங்கள் ஒரு வித்திலை தாவர இலை எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு வேலிக்கால் புடைக்கல விளையங்கள் என்றோ கடற்பஞ்சு புடைக்கல விளையங்கள் என்றோ காணப்படாது. சும்மாவே புடைக்கல விளைய கலங்கள் என்ற மாதிரி மட்டும்தான் அது ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். சரியா? அப்போ இதுகிட்ட இந்த வேலிக்கால் புடைக்கல விளையம் இப்படி அடுக்கப்பட்டு கொண்டு காணப்படும். சரியா? இப்படி காணப்படும். அடுத்தது என்ன? இப்போ இந்த கலங்களுக்கு இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலங்களுக்கு இடையில் எந்த விதமான இடைவெளிகளும் காணப்படாது. சரியா? எந்த விதமான இடைவெளிகளும் காணப்படாது. களத்திடைவெளிகள் இல்லை. சரியா? களத்திடைவெளிகள் காணப்படாது. இப்போ களத்திடைவெளிகள் இல்லை. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்பஞ்சு புடைக்கல விளையங்கள். அது எப்படி இருக்க போது? அது இப்படி இருக்கும். இப்படி காணப்படும். சரியா? நீங்கள் கியூரேட் ஆக்கிடணுமென்ற அவசியம் ஒன்று இல்லை. இப்படி காணப்படும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்பஞ்சு புடைக்கல விளைய கலங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு அருகிலுள்ள கலங்களுக்கு இடையில் களத்திடைவெளிகள் காணப்படும். அது முதலாவது விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 5ஆக அடுக்கப்பட்டு காணப்படும். சரியா? இது 5ஆக அடுக்கப்பட்டு காணப்படும். சரியா? என்னது? கடற்பஞ்சு புடைக்கல விளையங்கள். வேலிக்கால் புடைக்கல விளையங்கள் களத்திடைவெளிகள் இல்லை, மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டு காணப்படும். இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இலையில் இங்கால பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இலையில் உங்களுக்கு கலநிலையங்கள் காணப்படலாம். சரியா? இங்கால உங்களுக்கு கலன் இலையங்கள் காணப்படும். இலையில் கலன் இலையங்கள்னு சொன்னால் என்னென்னா கால் உரியம் ரெண்டும் காணப்படும். இப்போ இருவித்திலையாக இருந்தாலும் ஒரு வித்திலையாக இருந்தாலும் நாங்கள் இலையை எடுத்தோம்னு சொன்னால் அந்த இலையில் உங்களுக்கு இது துணை வளர்ச்சி நடைபெறாது. துணை வளர்ச்சி நடைபெறாது. இலையை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு துணை வளர்ச்சி நடைபெறாது. அப்போ உங்களுக்கு இருவித்திலை இலையில் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? இருவித்திலை இலை, ஒரு வித்திலை இலை, எல்லா இலையிலையுமே துணை வளர்ச்சி இல்லை. அப்போ முதல் வளர்ச்சி மட்டும்தான் காணப்படும். முதல் வளர்ச்சி மட்டும்தான் காணப்படும்.
முதல் வளர்ச்சி மட்டும் காணப்பட்டால் உங்களுக்கு இந்த 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 கலநிலையங்களில் வந்து முதல் கால், துணைக்கால், முதலுரியம், துணையுரியம் இந்த மாதிரி காணப்படாது. சரியா? கால் வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால் மூலக்கால், அணுக்கால்னு காணப்படும். கால் வந்து மூலக்கால், அணுக்கால் என்று காணப்படும். வளம் சரியா? உரியம் வந்து உங்களுக்கு சும்மா உரிய இலையம் என்ற மாதிரி காணப்படும். சரியா? அடுத்தது வந்து உரிய இலையம் என்ற மாதிரி காணப்படும். நாங்கள் முதலுரியம், துணையுரியம் என்ற மாதிரி சொல்ல மாட்டோம். சரியா? ஏன் வந்து கால் வந்து மூலக்கால், அணுக்கால்னு சொன்னால் இப்போ மிக முதலாவதாக உருவாக்கப்பட்ட காலை நாங்கள் சொல்லுவோம் மூலக்கால்னு சொல்லி. மிக முதலாவதாக உருவாக்கப்பட்ட காலை சொல்லுவோம் மூலக்கால்னு சொல்லி. பிறகு வந்து இப்போ இலை வந்து வளர்ச்சி அடைய இன்னும் சில கால்கள் வந்து உருவாக்கப்படும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு மூலக்கால் உருவாக்கப்பட்டும். பிறகு என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த உருவாக்கப்பட்ட இன்னும் சில கால் இலையங்கள் வந்து உருவாக்கப்படும். அதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் பிறகு உருவாக்கப்படுற இலையங்கள். அதை நாங்கள் சொல்லுவோம் என்ன, அணுக்கால் உருவாக்கப்படுற அணுக்கால்ன்ற மாதிரி சொல்லுவோம். சரியா? முதலாவதாக உருவாக்கப்படுறது மூலக்கால், கொஞ்சம் லேட்டாக உருவாக்கப்படுறது அணுக்கால். சரியா? இப்படி 2 வகை நிலையங்கள் காணப்படும். அங்கே உரியங்கள் காணப்படும். இவ்வளோ தான் உங்களுக்கு இருவித்திலை இலையில் காணப்படுற கட்டமைப்புகள். அடுத்தது வந்து காவற்கலங்கள் காணப்படும். அது மெயினாகவே இதில் மிக அதிகமாக காணப்படுறது எதில் என்று சொன்னால் கீழ்ப்புற மேற்றோலில் தான் மிக அதிகமாக காவற்கலங்கள் காணப்படும். மேற்புற மேற்றோலில் இல்லை என்று சொல்லலாம், மிக குறைவாக காணப்படும். சரியா? இதான் காவற்கலங்கள். சரியா? காவற்கலங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வித்து வடிவமாக காணப்படும். அடுத்தது வந்து செல்லுலோஸ் நார்கள் இதில் இணைக்கப்பட்டு காணப்படும். செல்லுலோஸ் நார்கள் இணைக்கப்பட்டு காணப்படும். இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் என்ன, உட்புறச்சுவர் என்ற மாதிரி சொல்லுவோம். உட்புறச்சுவர் என்ற மாதிரி சொல்லுவோம். அருகில் வந்து மேற்றோல் கலங்கள் காணப்படும். இந்த காவற்கலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பச்சை ஒரு மணி காணப்படும். சரியா? இங்கால பச்சைய ஒரு மணி காணப்படும். ஏன் பச்சை ஒரு மணி காணப்படும் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து காவற்கலம் திறக்கணும் என்று சொன்னால் என்ன செய்கிறேன்டா இதுக்குள்ளே வந்து நீர் போகணும். சரியா? இதுதான் மெயினான விஷயம். காவற்கலம் திறக்கணும்னா இதுக்கிட்ட வந்து நீர் போயினுச்சுன்னு சொன்னால் இவர் வந்து இந்த ஷேப்பை இப்போ இதில் காட்டியிருக்கிற ஷேப்பை வந்து அடைவார். விளங்கிட்டு அதுக்கு முதல் எப்படி இருப்பார்னு சொன்னால் இப்படி தான் இருப்பார். சரியா? இப்படி தான் இருப்பார். சரியா? இப்படி தான் இருப்பார். சரிதானே? அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்க போகுது. அப்போ இங்கே நீர் போணுச்சுன்னு சொன்னால் இந்த காவற்கலம் வந்து விரியும். காவற்கலம் வந்து விரிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்ய போகுது, வாயு பரிமாற்றத்தை ஈடுபட செய்ய போகுது. அதுக்கு என்ன செய்யணும்னா காவற்கலங்களுக்கு இங்கால தண்ணி போகணும், நீர் போகணும். அருகில் உள்ள மேற்றல் கலங்கள்லேருந்து நீர் போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா காவற்கலங்களில் சுவரில் இருக்கிற K+ATP பம்பி வந்து வேலை செய்யணும். அது நாங்கள் என்னென்று பிறகு பார்ப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு சக்தி வேணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காவற்கலம் திறந்து மூடுறதுக்கு எங்களுக்கு சக்தி வேணும். சக்தி எந்த வடிவில் வேணும்? சக்தி வந்து ATP வடிவில் வேணும். அதனால் உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காவற்கலங்களில் வந்து பச்சை ஒரு மணிகள் காணப்படும். அங்கே அருகில் உள்ள மேற்றல் கலங்களோட சேர்ந்த மாதிரி இந்த காவற்கலங்கள் காணப்படும். இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். மேற்புற மேற்றோல், கீழ்ப்புற மேற்றோல் ஆகிய இரண்டும் புறத்தோலால் சூழப்பட்டு காணப்படும். இது வந்து சரியா? ரெண்டிலையுமே காணப்படும். கடற்பஞ்சு புடைக்கல விலையங்கள் களத்திடை வலிகளை கொண்டு அடுக்கப்பட்டு காணப்படும். சரி. வேலிக்கால் புடைக்கல விலையத்தில் களத்திடை வலிகள் காணப்படாது. காவற்கலங்கள் கீழ்ப்புற மேற்றோலில் மிக அதிகமாக காணப்படும். இதுவும் சரி. 4 பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவித்திலை இலைகளில் துணை வளர்ச்சி நடைபெறுவதில்லை. இதுவும் சரி. இருவித்திலையாக இருந்தாங்கன்னா ஒரு வித்திலையாக இருந்தானே துணை வளர்ச்சி நடக்கிறதில்லை. ஒரு வித்திலை தண்டிலே நடக்கிறது துணை வளர்ச்சி. சரியா? ஆனால் இருவித்திலையில் வந்து தண்டிலையும் நடக்கிறதில்ல, இலையிலையும் நடக்கிறதில்ல. 5வது பாருங்கள். காவற்கலங்களில் பச்சை ஒரு மணிகள் காணப்படுவதில்லை. இது வந்து பிழை. பச்சை ஒரு மணிகள் காணப்படும். அப்போ இதுக்கு 5வது ஆன்சர். அடுத்தது 2வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் இருவித்திலை தாவர இலையின் குறுக்குவெட்டுமாக கட்டமைப்பில் பின்வருவனவற்றுள் காணப்படுவன எது அல்லது எவை என்று கேட்டிருக்காங்க. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புடைக்கல விலையம் அது வந்து காணப்படும். அது என்னது? இப்போ கடற்பஞ்சு புடைக்கல விலையம் இல்லைன்னா வேலிக்கால் புடைக்கல விலையம் இந்த மாதிரி அடுக்கப்பட்டு காணப்படும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கலன்மாரிலையம் காணப்படாது. ஏன்னு சொன்னால் கலன்மாரிலையம் எப்போ எங்களுக்கு தேவை என்று சொன்னால் இருவித்திலை அதாவது துணை வளர்ச்சி நடக்கிறேன்டா மட்டும்தான் எங்களுக்கு கலன்மாரிலையம் வேணும். சரியா? எங்களுக்கு வந்து துணை வளர்ச்சி நடக்கிறேன்டா மட்டும்தான் எங்களுக்கு கலன்மாரிலையம் வேணும். ஏன்னா கலன்மாரிலையம் வந்து ஒரு பிரியிலேயே கலங்கள்.
அப்போ இங்கே இலையில் வந்து துணை வளர்ச்சி நடக்காத காரணத்தால் எங்களுக்கு வந்து கலன் மாறிலையும் வந்து தேவையில்லை. சரியா? அடுத்தது வந்து மூலக்கால் அணுக்கால் அது ரெண்டும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உரியம் காணப்படும். அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டுக்கல விலையும் காணப்படாது. சரியா? இந்த இதில் வந்து எங்களுக்கு வல்லுறுக்கல விலையும் காணப்படலாம். சரிதானே? இது வந்து ஒரு தியரி. வல்லுறுக்கல விலையம் உறுதிக்காக எங்களுக்கு காணப்படலாம். எங்கள் தாவர இலையில் காணப்படலாம். ஒட்டுக்கல விலையும் காணப்படாது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ACD, 2வது ஆன்சர். சரியா? இப்போ பின்வருவனவற்றுள் இருவித்திலை மற்றும் ஒருவித்திலை தாவர இலையில் காணப்படும் பொதுவான கட்டமைப்பு அல்லாதது எது? அப்படின்னா இப்போ நாங்கள் சும்மா மேலோட்டமாக ஒருவித்திலை தாவரத்தோட கட்டமைப்பை நாங்கள் கீறணும்னு சொன்னால் முதலாவது உங்களுக்கு இந்த இடத்துல மேட்ரோல் வரப்போகுது. சரியா? அந்த ரெட் கலரில் நான் காட்டியிருக்கிறது வந்து என்னது? மேட்ரோல். சரியா? அது வந்து மேட்ரோல். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே கீழே உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு சில இலையங்கள் காணப்படும். எப்படி இது வந்து நாங்கள் கடற்பஞ்சு புடைக்கல விலையம் என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். சும்மாவே நாங்கள் இதை வந்து புடைக்கல விலையம் என்ற மாதிரி தான் சொல்லுவோம். சரியா? அங்கால உங்களுக்கு கலன்கட்டுக்கள் வேணுமெண்டா இப்படி காணப்படலாம். அது உங்களுக்கு மேட்ரோலி கீழே இப்படியே உங்களுக்கு கலன்கட்டுக்கள் காணப்படலாம். சரிதானே? கலன்கட்டுக்களில் எனது இங்கேயும் வந்து என்ன இருக்க போது? உரியம் இருக்கும். அங்கால வந்து எங்களுக்கு வந்து மூலக்கால் அணுக்கால் என்று காணப்படலாம். அடுத்தது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே அதே மாதிரி இன்னொரு மேட்ரோல் வந்து காணப்படும். புறத்தோல் பெரும்பாலும் காணப்படாது. சரியா? அப்போ இது வந்து என்னது? இது வந்து புடைக்கல விலையம். அது கடற்பஞ்சும் இல்லை, வெளிக்காலம் இல்லை, சும்மா புடைக்கல விலையம். சரியா? அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த கால் இல்லைன்னா உரியமாக இந்த இதுகள் கலன்கட்டுகள் இருக்க போது இதான் நார்மலான கட்டமைப்பு. இப்போ நாங்கள் மேலே பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்கள். புடைக்கல விலையங்கள் இது வந்து பொதுவான கட்டமைப்பு. கலநிலையங்கள் பொதுவான கட்டமைப்பு. காவற்கலங்கள் பொதுவான கட்டமைப்பு. கடற்பஞ்சு புடைக்கல விலையம் பொதுவான கட்டமைப்பு இல்லை. சரியா? அது எங்கே காணப்படும்? அது வந்து இருவித்திலை தாவர இலையில் மட்டும்தான் காணப்படும். மேட்ரோல் வந்து பொதுவான கட்டமைப்பு. அப்போ இதுக்கு விட 4வது ஆன்சர். சரியா? இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா காவற்கலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? இப்போ இதில் உங்களுக்கு வந்து காவற்கலங்களை பற்றின காவற்கலம் என்ன பேர்லேயே இருக்குது. அது ஒரு தனிக்கலம். சரியா? எங்கே இருக்குது? மேட்ரோலில் இருக்கும். அது வந்து ஒரு மேட்ரோல் கலம் தான். சரி தானே? மேட்ரோல் கலம் தான். எப்படி நாங்கள் சொல்லுவோம்? அதை திரிபடைந்த மேட்ரோல் கலங்கள் என்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். சரியா? திரிபடைந்த மேட்ரோல் கலங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னத்தை? காவற்கலத்தை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவற்கலம்னு சொன்னால் என்ன? அதில் கட்டமைப்பில் உங்களுக்கு தெரிய வேண்டிய பேசிக்கான விஷயங்களை பாருங்கள். முதலாவது வந்து என்ன? இப்போ ஒரு களத்துக்குரிய எல்லாம் காணப்படும். என்னது? இப்படி இது வந்து அவரை வித்து வடிவமானதுவை. அது அடுத்த பாயிண்ட். அடுத்தது வந்து இதில் ஒரு கரு ஒன்று காணப்படும். அது எல்லா காலத்துலேயும் காணப்படுறது தானே? இதில் வந்து ஒரு கரு ஒன்று காணப்படும். அடுத்தது என்ன? அடுத்தது வந்து அங்கே வந்து கரு புன்வெற்றிடம், அங்கே வந்து ரைபோசோம் அது இதுகள் காணப்படும். இதை விட மேலதிகமாக இது வந்து எல்லா காலத்துலேயும் காணப்படுற விஷயங்கள். மேலதிகமாக இதில் வந்து எங்களுக்கு காணப்படுற எக்ஸ்ட்ராவாக காணப்படுறது பச்சை ஒரு மணி. சரியா? பச்சை ஒரு மணி காணப்படும். அங்கால குளிய உருக்கள், புன்வெற்றிடங்கள் அதெல்லாம் கொமனா எல்லா காலத்துலேயும் காணப்படுறது. அப்போ கொமனா எல்லா காலத்துலேயும் காணப்படும். என்னது? கரு. அடுத்தது வந்து புன்வெற்றிடம். அடுத்தது வந்து குளிய உரு. அங்கே வந்து ரைபோசோம் இதெல்லாம் காணப்படும். இதை விட மேலதிகமாக உங்களுக்கு பச்சை ஒரு மணி காணப்படும். அங்கே இதை அப்படியே சேர்த்து செல்லுலோஸ் நுண்ணார்கள் காணப்படும். சரியா? செல்லுலோஸ் நுண்ணார்கள் காணப்படும். சரியா? இப்போ இதில் நாங்கள் இலைவாய் திறந்து மூடுதல் பொறிமுறையை கொஞ்சம் பார்த்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். சரியா? முதலாவது பார்ப்போம். இப்போ இலைவாய் மூடுதல், இங்கெல்லாம் திறத்தல் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதி கொள்கிறேன். இலைவாய் மூடுதல்னு சொன்னேன்னா இலைவாய்னா இது இந்த கெப் தான் இலைவாய். சரியா? இந்த கெப்புக்குள்ளே வந்து எங்களுக்கு வாயுக்கள் போய் சேரப்போகுது. அதுதான் இலைவாய். இப்போ மூடுதல்னு சொன்னால் எப்படி இருக்குமெண்டா இப்படி தான் இருக்க போகிறார். இதுதான் இலைவாய் மூடுதல். இலைவாய் திறத்தல்னு சொன்னால் எப்படி இருக்க போகிறாருன்னு சொன்னால் இதுதான் இலைவாய் திறத்தல். வளம். சரியா?
அப்போ இங்கால அருகில் எங்களுக்கு வந்து மேற்றோல் களங்கள் காணப்படும். சரியா, அருகில் மேற்றோல் களங்கள் காணப்படும். இப்படி காணப்படும் மேற்றோல் களங்கள். சரியா, இப்படி எங்களுக்கு வந்து மேற்றோல் களங்கள் காணப்படும். இவெல்லாம் சரியா. இப்போ முதலாவது விஷயத்தை பாருங்கள் என்னன்னு சொன்னால், இப்போ இதில் வந்து இப்போ இலைவாய் திறக்க போகுதுன்னு வச்சுக்கொள்வோமே. இலைவாய் திறக்க போகுதுன்னு சொன்னால் இந்த இலைவாயோட இந்த காவற்களத்தோட சுவர் இருக்குது தானே, இந்த சுவர் இதில் வந்து K+ATP பம்பி காணப்படும். K+ATP பம்பி காணப்படும். இது என்ன செய்யும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற அதாவது இப்போ இந்த இதுக்கு இடையில் சின்ன ஒரு களத்திடைவெளிகள் காணப்படும் தானே, அது வேறு நாங்கள் படத்தில் காற்றல. சரியா, அதாவது இந்த காவற்களம் எல்லா காலம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு களத்திடைவெளிகள் காணப்படும். அப்போ அந்த அருகிலுள்ள களத்திலேயோ இல்லை என்ன களத்திடைவெளியிலையோ இருந்து என்ன செய்யணும்னா K+ வந்து பம்ப் பண்ணும். சரியா, K+ வந்து பம்புதல். சரியா, எதுக்குள்ளே பம்பும்? இந்த காவற்களத்துக்குள்ளே K+ பம்பும். சரியா, காவற்களத்துக்குள்ளே K+ பம்பினிச்சு என்று சொன்னால் என்ன செஞ்சிடும்? இதுக்கு மொத்தம் தெரிய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ இந்த K+ பம்பி இருக்குது தானே, இது வந்து K+ATP பம்பி. அதுலேருந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா, இது தொழிற்படுவதற்கு உங்களுக்கு வந்து என்ன ATP வேணும், ATP தேவை. சரியா, இப்போ பகலில் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் இலைவாய்கள் வந்து திறந்திருக்கும், இரவில் வந்து இலைவாய்கள் மூடி இருக்கும். அதுக்குரிய காரணம் என்னென்னா, பகலில் வந்து ஒளித்தொகுப்பு நடக்கும். சரியா, பகலில் வந்து ஒளித்தொகுப்பு நடக்கும், உங்களுக்கு ATP நல்லாவே அதிகமாக இருக்கும் எங்கள் இலைவாய் களங்களில். இவ்வளவு சரியா. அப்போ ATP கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் மீனிங் என்னென்னா, இந்த பம்பி வந்து ஈஸியாக தொழிற்படலாம். இந்த பம்பி வந்து என்ன செய்யும்? தொழிற்படும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பம்பி வந்து தொழிற்பட்டு என்ன செய்யுமெண்டா K+ வந்து உள்ளுக்குள்ளே அனுப்பும் காவற்களத்துக்குள்ளே. K+ வந்து கூர்ந்துச்சுன்னு சொன்னால் காவற்களத்துக்குள்ளே K+ வந்து கூர்ந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய போகுது? உங்களுக்கு வந்து கரைய அழுத்தம் கூடும். சரியா, நாங்கள் γS போடலாம். கரை அழுத்தம் கூடினா உங்களுக்கு என்ன செய்ய போகுது? நீர் அழுத்தம் குறைய போகுது. சரியா, கரை அழுத்தம் கூடினா நீர் அழுத்தம் குறையும். அப்போ நீர் அழுத்தம் குறையுது தானே, அப்போ என்ன செய்யுமெண்டா அருகில் இருக்கிற இந்த சைட்டில் இருக்கிற அருகில் இருக்கிற இந்த ஆக்கள் எல்லாம் சரியா, அருகில் இருக்கிற இந்த நீரெல்லாம் வந்து என்ன செய்யும்னா காவற்களத்துக்குள்ளே போகிறார். அருகில் உள்ள நீரெல்லாம் வந்து காவற்களத்துக்குள்ளே போகும். காவற்களத்துக்குள்ளே போணுச்சுன்னு சொன்னால் இந்த மூடி இருக்கிற காவற்களம் வந்து என்ன செய்யும்? இந்த காவற்களத்துக்குள்ளே நீர் போனால் என்ன செய்யும்னா வீக்காமுக்கம் அதிகரிக்கும். நீர் போனால் உங்களுக்கு வந்து வீக்காமுக்கம் கூடும். வீக்காமுக்கம் கூடினுச்சுன்னு சொன்னால் இந்த காவற்களம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் விரியும். சரியா, அதில் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் உட்புறச்சுவர். சரியா, இதை நாங்கள் சொல்லுவோம் என்ன? வெளிப்புறச்சுவர். இதில் உட்புறச்சுவரோட இது வந்து என்னது? இதை நான் இது இப்படி எழுதுகிறேன். உட்புறச்சுவரோட இழுபடும் தன்மை, அதாவது மீள்தகவு. சரியா, இது வந்து நான் போடுறேன் மீள்தகவு உட்புறச்சுவரோட வெளிப்புறச்சுவருக்கு கூட. சரியா, இதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ ஆரம்பத்தில் இப்படி தானே இருக்குது காவற்களங்கள். சரியா, இது உட்புறச்சுவர், இது வந்து வெளிப்புறச்சுவர். ஆரம்பத்தில் இப்படி தானே இருக்க போகுது. ஆரம்பத்தில் ரெண்டுமே இப்படி தான் இருக்குது. அதாவது ரெண்டு நீளம் என்ன சமன், கிட்டத்தட்ட சமன். சரியா, இப்போ அதே அளவு அமுக்கம் வருது. இந்த வெளிப்புறச்சுவர் வந்து என்ன செய்யும்னா மீள்தகவு வந்து நல்லாவே கூடன்றதால் நல்லாவே விரியும். சரியா, அப்போ இந்த உட்புறச்சுவர் வந்து என்ன செய்யும்? மிக குறைவாக விரியும். அப்போ இது இப்படி வந்து வரப்போகுது. சரியா, இப்படி வந்து வரப்போகுது. சரியா, இப்படி வரப்போகுது. அப்போ இந்த கெப் இருக்குது தானே, இதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா காற்றிடை இல்லைன்னா இலைவாய். சரியா, இலைவாய் என்று சொல்கிறதில்ல, நாங்கள் காற்றிடை வெளி என்ற மாதிரி சொல்லுவோம். சரியா, அப்படி ஒரு பாக்கெட்டை வந்து உருவாக்கும். சரியா, சிம்பிளாக பாருங்கண்ணே. இப்போ இதை பாருங்கள். இப்போ இதை நான் எடுக்கிறேன். இந்த துண்டோட நீளம் இவ்வளோ, இந்த துண்டோட நீளம் எவ்வளோ? இது வந்து இவ்வளோ. சரியா, இப்போ
இந்த இதில் நீளம் வந்து இவ்வளோ, இதில் நீளம் வந்து இவ்வளோ. சரியா? இதில் நீங்கள் சொல்லுங்கள் யார் பெருசு? இவர் தானே பெருசு. சரியா? அதில் மீனிங் என்னென்னா ஆரம்பத்தில் இவரும் சமன். சரியா? இப்போ வந்து விரிஞ்சிருக்காங்க. அந்த விரிஞ்சா பிறகு இந்த உட்புறச்சுவரோட அளவு இது, வெளிப்புறச்சுவரோட அளவு இது. அப்போ வெளிப்புறச்சுவர் வந்து பெருசு. ஆரம்பத்தில் ஒரே அளவாக இருந்து இப்போ விரிஞ்சா பிறகு வெளிப்புறச்சுவர் நல்லா பெருசாக விரிஞ்சிருக்கு உட்புறச்சுவரை பார்க்க. அப்போ அதில் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரே அளவு வீக்கமுக்கம் வருது அப்படின்ற ஒரே அளவு ஃபோர்ஸ் வந்து வருது. ஒரே அளவு ஃபோர்ஸ் வருது. ஆரம்பத்தில் ஒரே அளவு நீளத்தில் இருக்குது. ஆனாலும் விரிகிற அளவு வந்து வெளிப்புறச்சுவருக்கு கூட, உட்புறச்சுவருக்கு குறைய. அதில் மீனிங் என்ன? உட்புறச்சுவரோட மீள்தகவு தன்மை வந்து குறைய வெளிப்புறச்சுவரை விட. இதுதான் இதில் சொல்ல வர பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு இருக்கிற விஷயம். சரி, இப்போ நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். இதை பாருங்கள். காவற்கலங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் தவறானது யாது? திரிபடைந்த மேற்றோல் கலங்கள் சரி, இவை ஒளித்தொகுப்பு செய்யும் சரி, இருவித்திலை தாவர இலையின் காவற்கலங்கள் வகைக்குரிய அவரை வித்து வடிவம் கொண்டவை சரி, காவற்கலங்களில் உள்ள செல்லுலோஸ் நுண்ணார்கள் காவற்கலங்களின் தொழிற்பாட்டினை சீராக்குகின்றன சரி. ஏன்னா உட்புறச்சுவர் வெளிப்புறச்சுவர் வந்து அந்த விரியக்குள்ள மூடக்குள்ள ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த செல்லுலோஸ் நுண்ணார்கள் தான். சரியா? 5வது பாருங்கள். அருகிலுள்ள மேற்றோல் கலங்கள் இலைவாயின் திறந்து மூடுதலில் பங்களிப்பு செலுத்துவதில்லை பிழை. இந்த அருகிலுள்ள மேற்றோல் கலங்கள் என்ன செய்ய போகுது? ஒன்று வந்து கே ப்ளஸ்ஸை ஹெல்ப் பண்ணும். ஆனாலும் அதை விட பார்க்க மேக்சிமம் என்ன ஹெல்ப் பண்ணும்? நீர் வந்து என்ன செய்யும்? அருகிலுள்ள மேற்றோல் கலங்கள்லேருந்து தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இதுக்கு போகுது, இலைவாய் காவற்கலங்களுக்கு போகுது. அப்போ அது வந்து பிழை. அது 5வது கேள்வியை பாருங்கள். காவற்கலம் ஒன்றின் கட்டமைப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களுள் சரியானதை தெரிவு செய்க. இதன் உட்கலச்சுவரானது குறைந்தளவு மீள்தன்மையுடையது. சரியா? இது வந்து சரி. இது நாங்கள் ஏனென்று பார்த்தோம் முதல். 2வது பாருங்கள். இது புறத்தோல் சூழப்பட்டு காணப்படாது. புறத்தோல் சூழப்பட்டால் என்ன நடக்கும்? புறத்தோலில் நோக்கம் என்னென்னா வாயுக்கள் வந்து வெளியில் போகக்கூடாது, நீர் வந்து வெளியில் போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாது. அதுதான் புறத்தோலில் நோக்கம். சரியா? புறத்தோலில் சூழப்பட்டு காவற்கலம் காணப்படுறதில்ல. மேற்றோல் கலங்கள் காணப்படும், ஆனால் காவற்கலத்தை சுற்றி புறத்தோல் காணப்படாது. அது வந்து பிழை. இதன் பச்சை உருமனைகள் ஒளித்தொகுப்பு செய்வதில்லை பிழை. ஒளித்தொகுப்பு செய்யும். சரியா? செல்லுலோஸ் நுண்ணார்கள் இலைவாய் திறந்து மூடுதலை சீராக்குவதில்லை பிழை. சீராக்கும். ஒருவித்திலை இலைகளில் காவற்கலங்கள் காணப்படுவதில்லை பிழை. காணப்படும். சரியா? ஒளித்தொகுப்பு இது வாயு பரிமாற்றம் நடக்கிற எல்லா கலங்களையுமே காவற்கலங்கள் காணப்படும். சரியா? எல்லா இதுலேயுமே காவற்கலங்கள் காணப்படும். இருவித்திலையில் மட்டும்தான் காணப்படும் என்ற மாதிரி நாங்கள் சொல்ல இயலாது. சரியா? அப்போ இதுக்கு வந்து முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வி போவோம். அடுத்தே பாருங்கள். இலைவாய் திறந்து மூடுதல் பொறிமுறை பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது? K+ அயனின் பாய்ச்சலின் திசை இலைவாய் திறந்து மூடுதலை தீர்மானிக்கும். அது சரி. ஏன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள். K+ வந்து என்ன செய்யுது? K+ வந்து அருகிலுள்ள மேற்றோல் கலங்களில் இருந்து காவற்கலத்துக்குள்ளே போணுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? கரை அழுத்தம் கூடும், நீரழுத்தம் குறையும். அப்போ அருகிலுள்ள இருக்கிற மேற்றோல் கலங்களில் இருந்து நீர் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் காவற்கலங்களுக்குள்ளே போக போகுது. அப்போ அதே மாதிரி K+ வந்து இது வந்து என்னது? K+ வெளியிலேருந்து உள்ளே போகக்குள்ள இதுகள் நடக்குது. அதே மாதிரி K+ உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் போகக்குள்ள என்ன நடக்கும்னா மாறி நடக்கும். சரியா? அதாவது அருகிலுள்ள மேற்றோல் கலங்கள் என்ன செஞ்சிடும்னா கரை அழுத்தம் கூடிடும், அருகிலுள்ள மேற்றோல் கலங்களில் வந்து நீரழுத்தம் குறைஞ்சிடும். அப்போ காவற்கலங்களில் இருக்கிற நீர் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அருகிலுள்ள மேற்றோல் கலங்களுக்கு போகும். அப்போ என்ன செய்யும்னு சொன்னால் இது வந்து இந்த நீர் வந்து அருகிலுள்ள மேற்றோல் கலங்களுக்கு போகிறதால என்ன செய்யும்னா காவற்கலம் வந்து சுருங்கிடும். அப்போ K+ எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தானே உங்களுக்கு இலைவாய் திறக்குதா இலைவாய் மூடுதான்னு தீர்மானிக்கலாம். சரியா? அது விளங்கிட்டு தானே? அப்போ முதலாவது பாருங்கள். K+ அயனின் பாய்ச்சலின் திசை இலைவாய் திறந்து மூடுதலை தீர்மானிக்கும். சரி. இரவு நேரங்களில் காவற்கலங்களில் ஒளித்தொகுப்பு நடைபெறாமல் இலைவாய் மூடுதலுக்கு வழிவகுக்கும். இதுதான் சிறந்த ஒரு ஆன்சர். இதுவும் வந்து சரி. சரியா? பகல் நேரத்தில் ஒளித்தொகுப்பு நடக்கிறதால உங்களுக்கு வந்து ATP வந்து இருக்கும். அதனால் அந்த ATP K+ பம்பி வந்து வேலை செய்யும். சரியா? வேலை என்ன செய்யும் என்று சொன்னால் K+ வந்து அனுப்பும். அப்போ பகலில் இரவில் வந்து அந்த பம்பி வேலை செய்யும். இப்போ இலைவாய் திறந்து மூடணும் என்று சொன்னால் இலைவாய் திறக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யும்? அவங்களுக்கு வந்து K+ பம்பி வந்து வேலை செய்யணும், ATP பம்பி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? ஒளித்தொகுப்பு நடக்கணும், ATP கிடைக்கணும். அப்போ ஒளித்தொகுப்பு நடக்கல, ATP கிடைக்கலண்டா என்ன செய்யாது? இலைவாய் வந்து மூடும். அப்போ இரவில் மெயினாக அதான் ரீசன். இலைவாய் திறத்தலின் போது காவற்கலங்களில் உள்ள நீரழுத்தம் அதிகரிக்கின்றது. இது வந்து பிழை. ஏன்? இலைவாய் திறக்கக்குள்ள இங்கே பாருங்கள்.
இலைவாய் திறக்கக்குள்ள காவற்கலத்தில் கரை அழுத்தம் கூடும். சரியா? இலைவாய் திறக்கக்குள்ள காவற்கலங்கள் என்ன இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரை அழுத்தம் வந்து கூட போகுது. கரை அழுத்தம் கூடி நீரழுத்தம் குறையும். அதால் தான் என்ன செய்யுதுன்னா அருகிலுள்ள மேற்றோல் கலங்களில் இருந்து நீர் வந்து நீரழுத்தம் சமனாகும் வரைக்கும் காவற்கலங்களுக்குள்ளே அசைய போகுது. சரியா? அப்போ இலைவாய் திறக்கணும் என்று சொன்னால் நீர் அசையணும். நீர் அசையணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீரழுத்தம் குறையணும். சரியா? காவற்கலங்களில் நீரழுத்தம் குறையணும். அப்போ இந்த கேள்வியை பாருங்கள். என்ன? இலைவாய் மூடுதலின் போது காவற்கலங்களில் உள்ள கரை அழுத்தம் குறைவடைகிறது. இலைவாய் திறத்தலின் போது காவற்கலங்களில் அழுத்தம் அதிகரிக்கிறது. இப்போ இலைவாய் மூடுதலின் போது காவற்கலங்களில் உள்ள கரை அழுத்தம் குறைவடைகின்றது. இப்போ இலைவாய் மூடுதுன்னு பார்ப்போம். திறந்த சந்தர்ப்பத்திலிருந்து இலைவாய் மூடுது. இங்கே பாருங்கள், இலைவாய் மூடுது. சரியா? அதாவது இலைவாய் இங்கே இருந்து இங்கே வருது. சரியா? இங்கே இருந்து இங்கே வருது. என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற நீரெல்லாம் வந்து வெளியே போகணும். சரியா? காவற்கலத்தில் இருக்கிற நீரெல்லாம் வந்து H2O வந்து என்ன செய்யணும்? வெளியே போகணும். H2O வந்து எப்போ வெளியே போகும்? சரி, H2O வந்து வெளியே போகணும். H2O வந்து வெளியே போகணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா, இப்போ வெளியில் இருக்கிற இப்போ அருகில் உள்ள மேற்றோல் கலங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ இலைவாய் திறக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இலைவாய் திறக்கிறேன்னு சொன்னால் கரை அழுத்தம் கூடணும், நீர் அழுத்தம் குறையணும். அப்போ என்ன செய்யும்? நீர் வந்து அருகில் உள்ள மேற்றோல் கலங்கள்லேருந்து உங்களுக்கு காவற்கலத்துக்குள்ளே போகுது. அதே மாதிரி இலைவாய் மூடுதல் என்று சொன்னால், இலைவாய் மூடுதல் என்று சொன்னால் ஏன்னா K+ தான் வந்து சீராக போதும். கரையழுத்தம் வந்து குறையணும், நீரழுத்தம் வந்து கூடணும். சரியா? கரையழுத்தம் வந்து குறையணும், நீரழுத்தம் வந்து கூடணும். அதில் மீனிங் என்ன? கரையழுத்தம் குறையணும் என்று சொன்னால் காவற்கலத்தில் இருக்கிற K+ வந்து எங்கே போகணும்? மேற்றோல் கலத்துக்கு போகணும். இது வந்து காவற்கலம். சரியா? இது வந்து காவற்கலம். சரியா? சரியா? காவற்கலத்தில் இருக்கிற K+ வந்து மேற்றோல் கலத்துக்கு போனால் என்ன செய்யும்? காவற்கலத்தில் γS வந்து குறையும். சரியா? γS வந்து குறைஞ்சா γW வந்து கூடும், நீரழுத்தம் வந்து கூடும். அதே மாதிரி மேற்றோல் கலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் γS வந்து கூடும், அப்போ γW வந்து குறையும். விளங்கிட்டா? ஜவாது காவற்கலத்தில் இருந்து மேற்றோல் கலத்துக்கு வந்து K+ வந்து அசைதுன்னு வச்சுக்கொள்வோமே. அசைஞ்சால் காவற்கலத்திலிருந்து K+ இல்லாமல் போகிறதால காவற்கலத்தில் γS வந்து குறைய போகுது. காவற்கலத்தில் γS குறைஞ்சுன்னு சொன்னால் γW வந்து கூடும். γW வந்து கூடும். காவற்கலத்தில் γW வந்து கூடினுச்சுன்னு சொன்னால் γS வந்து குறைஞ்சுன்னு சொன்னால், இப்போ மேற்றோல் கலத்தை பாருங்கள். மேற்றோல் கலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்ன செய்ய போகுது? K+ வரப்போகுது உள்ளுக்குள்ளே. அப்போ மேற்றோல் கலத்துக்குள்ளே K+ வாரத்தால் γS வந்து கூடுதோ, γW வந்து குறையுது. அப்போ என்ன செய்யும்? காவற்கலத்தில் γW கூட இருக்குது, இங்கே வந்து γW குறைய இருக்குது. மேற்றோல் கலத்தில் γW குறைய இருக்குது. அப்போ நீர் வந்து என்ன செய்யும்னா இப்படி போகும். அப்போ என்ன செய்யும்? இலைவாய் மூடும். விளம் ஓகேயா? சரியா? அப்போ பாருங்கள், நீரழுத்தம் வந்து அதிகரிக்கின்றதுன்னு வந்திருக்கணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலைவாய் மூடுதலின் போது காவற்கலத்தில் இருக்கிற கரை அழுத்தம் குறைவடைகின்றது. இது வந்து சரி. சரியா? கரை அழுத்தம் குறைவடைகின்றது. சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 5வது ஆன்சர் வரணும். சரியா? இது வந்து 5வது ஆன்சர் வரணும். சரியா? 5வது ஆன்சர் ABD முதலாவது ஆன்சரே. ஆன்சர் அடிப்படையில் ABD முதலாவது ஆன்சர் தான் வரும். சரியா? அடுத்த 7வது பாருங்கள். பின்வருவனவற்றுள் இலைவாய் திறந்து மூடுதலை சீராக்கும் கட்டமைப்புகள் எது? காவற்கலம் டிரெக்டான ஆன்சர். கலட்பஞ்சு புடைக்கல விலையம். கலட்பஞ்சு புடைக்கல விலையம் வந்து நேரடியாக வராது. ஏனென்றால் இதுலேயும் ஒளித்தொகுப்பு நடக்கும். ஆனால் அது என்ன செய்யும்னா அந்த ஒளித்தொகுப்பு மூலமாக எங்களுக்கு உணவு தான் சேமிக்கப்படுமே தவிர அது வந்து இந்த காவற்கலம் துறக்கிறதுக்கு சக்தியை கொடுக்குமாண்டா இல்லை. சரியா? இப்போ இப்படியும் கலட்பஞ்சு புடைக்கல விலையத்துலேயுமே உங்களுக்கு வந்து ATP வரும் தானே.
சரியா. ஆனாலும் அது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுமாண்டா இல்லை. சரியா. அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்றோல் கலங்கள் வந்து வரும், K+ பம்பி வரும், புறத்தோல் வராது. அப்போ இதுக்கு ACD 2வது ஆன்சர். சரியா. 8வது கேள்வியை பாருங்கள். இருவித்திலை தாவர இலைகளில் வாயு பரிமாற்றத்தை அதிகரிக்கச் செய்யும் இசைவாக்கங்களுள் தவறானது எது? என்னதில் வாயு பரிமாற்றம் என்னத்தில் கூடும்? முதலாவது பார்த்திங்கன்னா புறத்தோலால் சூழப்பட்ட மேற்றோல். இது டிரெக்டாகவே தெரியும். புறத்தோல் வந்து என்னது, ஒரு சுபரின் படிவு. புறத்தோலில் மேற்றோல் இருந்துச்சுன்னு சொன்னால் வாயுக்கள் வரவும் இல்லை, வாயுக்கள் போகவும் இல்லை. அப்போ அது வந்து என்ன செய்யும்னா வாயு பரிமாற்றத்தை அதிகரிக்க செய்யுமாண்டா புல அதிகரிக்க செய்யாது. இலைகளில் இலைவாய்கள் காணப்படுதல். இப்போ இலைகளில் இலைவாய்கள் காணப்படுதல் வந்து ஒரு இசைவாக்கமானு கேட்டால் ஓம். ஏனென்றா இப்போ எங்களோட சூழலுக்கு வந்து மிக அதிக அளவு வெளிக்காட்டப்படுற பகுதி என்னது, இலைகள் தான். சரியா. மிக அதிகமான இலைகள் இருக்கும். அப்போ சூழலுக்கு வந்து மிக அதிகமாக இப்போ தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது தானே. இப்போ எக்ஸ்போஸ் ஆகிற அளவு வந்து குறைவு. ஆனால் இலைகள் வந்து கூட. அப்போ கூட மிக அதிக அளவு பரப்பு வந்து எங்களுக்கு வந்து வளிமண்டலத்துக்கு வெளிக்காட்டப்படுது. அந்த காரணத்தினால இலைவாய்கள் வந்து இலையில் இருக்கிறது எங்களுக்கு என்ன செய்யும்னா வாயு பரிமாற்றத்தை அதிகரிக்க செய்யும். அப்போ இது வந்து சரி. மேற்றோலில் காவற்கலங்கள் அமைந்திருத்தல், இதுவும் சரி. காவற்கலங்கள் வந்து ஆக உள்ளுக்குள்ளே இருக்காமல் சரியாக மேற்றோலில் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், அங்கால இப்போ மேற்றோலுக்கு அங்கால யார் இருக்கிறார், அங்கால வளிமண்டலம். அப்போ என்ன செய்யும், வலி ஈஸியாக வரும். இப்போ இது காவற்கலம் வந்து மேற்றோலுக்கு உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பிரயோசனமும் இல்லையே. மேலால் ஃபுல்லாகவே கவராகி இருக்குது, உள்ளுக்குள்ளே காவற்கலம் இருக்குன்னா அதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. சரியா. அப்போ அது வந்து இசைவாக்கங்கள் மேற்றுள்ள காவற்கலங்கள் இருக்கிறது ஒரு இசைவாக்கம். காவற்கலங்கள் பச்சை ஒருமனைகளை கொண்டிருத்தல் சரி. என்ற ATP வந்து உருவாக்கப்படும், ஈஸியாக இலைவாய் வந்து திறக்கும். அங்கே செல்லுலாஸ் நுண்ணாள்கள் கொண்டிருத்தல் சரி. இதுவும் என்ன செய்யும், திறந்து மூடி இதில் செல்லுலாஸ் நுண்ணாள்கள் இருக்கிறதால என்ன செய்யும் என்று சொன்னால் திறந்த இலைவாய் வந்து மூடும், மூணு இலைவாய் வந்து திறக்கும். அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த செல்லுலாஸ் நுண்ணாள்கள். அப்போ இதுக்கு முதலாவது ஆன்சர் தான் மிக தவறானது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இலைவாய் திறந்து மூடுதல் பொறிமுறையில் சரியான ஒழுங்கினை தெரிவு செய்க. முதலாவது பார்ப்போம் என்ன நடக்கும். முதலாவது வந்து K+ பம்பி தான் ஃபஸ்ட்டுக்கு வேலை செய்யும். சரி. இல்லை அதுக்கு முதல் என்ன செய்யும்னா K+ பம்பி வேலை செய்கிறதுக்கு முதல் உங்களுக்கு ATP வந்து வேலை செய்யணும். முதலாவது வந்து ATP வேலை செய்யணும். சரியா. இது வந்து ஃபஸ்ட். ரெண்டாவது என்ன செய்யணும், ரெண்டாவது வந்து K+ பம்பி வந்து வேலை செஞ்சு என்ன செய்யணும்னா K+ஐ வந்து பம்ப் பண்ணணும். அப்போ அது வந்து மூணாவது. அடுத்து என்ன செய்யும், K+ பம்பி வந்து பம்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், நீர் வந்தால் செய்யும். எங்கே இருந்து, அருகில் உள்ள மேற்றோல் கலங்கள் வந்து நீர் வந்தால் செய்யும். கரையழுத்தம் குறைஞ்சி நீரழுத்தம் கரையழுத்தம் கூடி நீரழுத்தம் குறைஞ்சி வந்து அதிகரிக்கும். அஞ்சாவது வந்து என்ன, வீக்கமுக்கம் கூறுற. முதலாவது வந்து என்னது A, ரெண்டாவது வந்து C, மூணாவது வந்து E, நாலாவது வந்து D, அஞ்சாவது வந்து B, ACE DBன்னு வரணும். அப்போ இதுக்கு நாலாவது ஆன்சர். அடுத்த கேள்வியை போவோம். 10வது கேள்வியை. பின்வருவனவற்றுள் எது இலைவாய் தொழிற்பாட்டை பாதிப்பதில்லை. சரியா. இது என்னன்னு சொன்னால் இப்போ இலைவாய் தொழிற்பாட்டுக்கு நாங்கள் மெயினாகவே என்னத்தை படிக்கிறோம், இலைவாய் தொழிற்பாட்டுக்கு மெயினாகவே K+ கருதுகோள், K+ பாய்ச்சல் கருதுகோள். இதுதான் என்னென்னு சொன்னால் உங்களோட சிலபஸில் இருக்கிற விஷயம். ஆனால் இலைவாய் திறக்கிறதுக்கு வந்து இந்த K+ பாய்ச்சல் கருதுகோள் மட்டும் சிலபஸில் இல்லை. உங்களோட சிலபஸில் இருக்கிறது K+ பாய்ச்சல் கருதுகோள் தான். ஆனால் இந்த இலைவாய் திறக்கிறது வந்து இந்த K+ பாய்ச்சல் கருதுகோள் அடிப்படையாக மட்டும் வச்சு கொண்டான்னு கேட்டால் இல்லை. சரியா. எக்கச்சக்கமான பொறிமுறை இருக்குது. சரியா. அதாவது CO2 செறிவு பொறிமுறை, அப்சிசிக் அமில பொறிமுறை, அங்கே வந்து காற்றோட்ட பொறிமுறை, அங்கே வந்து ஈரப்பதன் பொறிமுறை, இப்படி கணக்காக பொறிமுறைகள் இருக்குது. அங்கே மாப்பொருள் செறிவு பொறிமுறை, காவற்காலத்தில் மாப்பொருள் செறிவு கூடினாலே என்ன செய்யும் என்று சொன்னால் நீர் இது வந்து கூடும், இலைவாய் திறக்கிறது வந்து கூடும். இப்படி ஏகப்பட்ட பொறிமுறை இருக்குது. ஆனால் உங்களுக்கு சிலபஸில் இந்த K+ செறிவை மட்டும்தான் போட்டிருக்காங்க. அது மீனிங் என்னென்னா அதாவது K+ செறிவில் அது எப்படி நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. இந்த K+ செறிவு கூடினா குறைஞ்சா அதில் பம்பி செயற்படுற அது வந்து அவங்க வந்து அதை மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸில் போட்டிருக்காங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியணும். சரியா. ஆனால் இந்த பொறிமுறைகளும் இருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சரியா. இப்படியான பொறிமுறைகள் இருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இது வந்து நீங்கள் பாடம் தான் ஆக்கணும். சரியா. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய ஒளி, அது எப்படின்னு உங்களுக்கு உண்மைக்குமே இல்லை. ஆனால் நான் உங்கள்ட்ட சொல்லி தந்துட்டு சூரிய ஒளி கூர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒளித்தொகுப்பு வந்து கூட நடக்கும் அந்த விஷயம். சரியா. அப்போ முதலாவது வந்து என்னது சூரிய ஒளி. அதாவது இப்படியான பொறிமுறைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தேவையில்லை, அது சிலபஸில் இல்லை ஒளி. சரியா. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் CO2 செறிவு.
CO2 செறிவு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இன்டர்னல் கிளாக்குன்னு சொல்லுவோம், அதாவது அகக்கடிகாரம். இதை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்ல பண்ண விளங்காது, அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா அதில் வறட்சி, வெப்பநிலை, அடுத்தது வந்து காற்றோட்டம், சாரீரப்பதன், அப்படி சில விஷயங்கள் இருக்குது. அப்போ இவ்வளோ பொறிமுறைகளும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் என்னென்ன தேவையில்லை, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. CO2 செறிவு சரி, அப்சிசிக் அமிலம் சரி, சூழல் வெப்பநிலை சரி, O2 வராது, காற்றோட்டம் சரி. அப்போதைக்கு 4வது ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி இப்போது, பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை தாவரங்களில் சூரிய ஒளியை கைப்பற்றுவதற்கான இசைவாக்கங்கள் ஆகும்? சரியா? சூரிய ஒளியை கைப்பற்றுறதுக்குரிய இசைவாக்கங்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்கள், இலைகள் கிடையாக திசையமைப்பு செய்யப்பட்டிருத்தல். சரி, இலைகள் நிலைக்குத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும்? சூரிய ஒளி வந்து கிழிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் வந்து காமன் சென்ஸ் தானே, இதெல்லாம் நீங்கள் சும்மாவே யோசிச்சு செய்யலும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்டில் இலைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள விதம், இதுவும் சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மிக உயரமாக வளருதல். இது எங்கே? இது வந்து அந்த மலைக்காடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவரம் வந்து மிக உயரமாக வளரும். அதுக்குரிய காரணம் என்னென்னா, அடுத்த தாவரத்தில் நிழல் வந்து இந்த தாவரத்தில் படக்கூடா, இந்த தாவரத்துக்கு மொழி கிடைக்கணும் எந்த காரணத்துக்காக இந்த தாவரங்கள் வந்து மிக உயரமாக வளர்கிற சிறப்பியல்பை வந்து எங்களுக்கு வந்து காட்டும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மலைக்காடுகளில் வளரும் தாவரங்கள் வந்து மிகப்பெரிய இலைகளை கொண்டு காணப்படுதல். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சரி. ஏனென்றா மலைக்காடுகள் என்ன, அயன மஞ்சள் மலைக்காடுகள், அதாவது அடர்த்தியாக வளர்ந்துருக்கிற காடுகள். அந்த காட்டில் என்ன செய்யாது, அடுத்த கணக்காக மரம் வளர்ந்துருக்கும், மிக அதிக அளவான மரங்கள் வளர்ந்துருக்கும். அப்போ ஒரு மரம் என்ன செய்யும்னா இன்னொரு மரத்தை வந்து நிழல் கொடுக்காமல் வந்து தடுக்கும். அப்போ இந்த காரணத்துக்காக என்ன செய்யும்னா சூரிய ஒளியை மிக கூடின அளவு இது செய்கிறதுக்காக என்ன செய்யும்னா மலைக்காடுகளில் வளர தாவரங்கள் வந்து மிகப்பெரிய இலைகளை கொண்டு காணப்படும். இதுவும் வந்து சரி. அஞ்சாவது பாருங்கள், தாவரங்கள் வளரும் இடத்தினை பொறுத்து அதன் இலையின் பருமன் வேறுபட்டு காணப்படுதல். இது வந்து சரி. இது டிரெக்டான பாயிண்ட் தானே, இதுக்கு வந்து அஞ்சாவது வேறு தெரிய வேண்டாம். வளர இடத்தை பொறுத்து இப்போ வறட்சியாக இருக்கலாம். அடுத்தது வந்து இல்லை, இதுக்கு வந்து இதை நாங்கள் அப்போ அப்படியான விஷயங்கள் இல்லை, இப்போ வறட்சியாக இருக்கலாம், நாங்கள் குளிரான தாவரங்களில் சின்ன இலை அப்படியான விஷயங்கள் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து அஞ்சாவது ஆன்சர். சரியா? என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க.